நீங்கள் வந்து இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வியாதி இருக்கிறவங்க அவங்களுடைய தான் வந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இறந்ததற்கு பிறகு நாம் உறுப்புகள் எடுக்கிறதுல வந்து அந்த மாதிரியான கண்டிஷன் இல்லை. ஏன்னா அந்த உறுப்புகள்லாம் எடுத்ததுக்கு பிறகு அதை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த நேரத்தில் வந்து அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்ற இதெல்லாம் வந்து செயலிழந்து விடும். கிருமிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் இறந்து விடும். அதனால் வந்து ஹெச்ஐவி ஹெச்பிஎஸ்ஏஜி இதெல்லாம் இருந்தாலும் கூட இறந்தவர்களிலிருந்து எடுக்கிறதுல தவறுகள் இல்லை. ஆனால் நாம் வந்து வேறொருவருக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அது கூடுமான வரைக்கும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் எடுக்க மாட்டோம். அதனால தான் வந்து ஒருத்தருக்கு வந்து உறுப்பு தானம் பண்ணி எடுக்கணும்னு சொல்லும்போது முதல்ல வந்தோடனே நாம் பிளட் சாம்பிள் எடுப்போம். பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவோம். அந்த பிளட் சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸு, ஹெச்பிஎஸ்ஏஜி என்று சொல்லக்கூடிய கல்லீரலை தாக்கக்கூடிய நோய் இருக்கக்கூடிய கிருமிகள் உடம்பில் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிறது கிருமிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லாதவங்களோட தான் வந்து அந்த உறுப்புகள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஸ்கின்னில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஈவன் அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கின் வந்து வேறு ப்ராசஸ்க்கு போயிடுது. அதனால் வந்து அதனுடைய ஆன்டிஜெனிசிட்டி மற்றது எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதனால் அந்த மாதிரி உறுப்புகள் பயன்படுத்தலாம்.